நிழலின் மதிப்பு. அந்த கிராமத்தின் பெயர் செம்மண். பெயருக்கேற்றபடி செம்மண் வாசனை எப்போதும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். அந்த ஊரில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் முருகேசன். முருகேசன் பெரிய பணக்காரன் இல்லை. ஆனால் அவர் வைத்திருந்தது ஒரு பெரிய சொத்து, நம்பிக்கை. கிராமத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகேசனை கேட்டு பாருங்க என்பதே முதல் வார்த்தை. அவருக்கு ஒரு மகன், கார்த்திக். கார்த்திக் படிப்பில் சிறந்தவன். நகரத்துக்கு சென்று பொறியியல் படித்து நல்ல வேலையும் கிடைத்தது. நகர வாழ்க்கை அவனுக்கு மிகவும் பிடித்தது. கிராமமா? அப்பா, இங்க என்ன இருக்குது என்பதே அவன் எண்ணம். ஒரு நாள் கார்த்திக் வீட்டிற்கு வந்தான். முருகேசன் மகனை பார்த்ததும் கண்களில் ஒளி தெரிந்தது. எத்தனை நாளாச்சுடா என்றார். கார்த்திக் சிரித்தபடி, வேலை அப்பா, டைம் கிடைக்கல என்றான். அந்த இரவு இருவரும் வீட்டின் முன் அமர்ந்திருந்தார்கள். மின்சாரம் போயிருந்தது. நிலா வெளிச்சத்தில் வீடு அமைதியாக இருந்தது. முருகேசன் மெதுவாக கேட்டார், டா, இந்த வீட்டை விக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. உன்னோட கருத்து என்ன? கார்த்திக் சற்று தயங்கினான். அப்பா, உண்மையா சொன்னா இந்த வீடு, இந்த நிலம் நமக்கு இப்ப தேவையா? நகரத்துல வித்துட்டு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கலாம். முருகேசன் எதுவும் பேசவில்லை, சிரித்தார் மட்டும். அடுத்த நாள் காலை, டா, என் கூட ஒரு நாள் கிராமத்துல சுத்தி பார்க்க வருவியா என்று கேட்டார். கார்த்திக் சம்மதித்தான். கடைசி முறையாவது. முதலில் அவர்கள் சென்றது மாரியம்மாள் பாட்டி வீட்டுக்கு. அவள் முருகேசனை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள். ஐயா, நீங்க இருந்ததாலதான் என் பேரன் படிக்கிறான், இல்லாட்டி... வார்த்தைகள் முடிவடையவில்லை. அடுத்த வீடு ரவி. ஒரு காலத்தில் குடித்துக்கொண்டே இருந்தவன். இப்போது ஒரு சிறிய கடை வைத்திருக்கிறான். மாமா, நீங்க அன்னிக்கு என்ன அடிக்கல, பேசினீங்க, அதுதான் என் வாழ்க்கை மாறின இடம். கார்த்திக் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்தான். பிறகு அவர்கள் சென்றது பள்ளிக்கூடம் அருகிலிருந்த பெரிய ஆலமரம். அந்த மரத்தடியில் நிறைய குழந்தைகள் விளையாடினார்கள். முருகேசன் சொன்னார், டா, இந்த மரத்தை வெட்ட போனாங்கடா, நான் தான் தடுத்தேன். இப்ப பாரு, நிழல் எவ்வளவு பேருக்கு பயன்படுது. அந்த வார்த்தை கார்த்திக் மனதில் ஆழமாக பதிந்தது. நிழல். மாலையானது. இருவரும் மீண்டும் வீட்டின் முன் அமர்ந்திருந்தார்கள். கார்த்திக் மெதுவாக கேட்டான், அப்பா, நீங்க இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சது? முருகேசன் சிரித்தார். டா, மரம் பழம் தரும், நிழலும் தரும். நிழலுக்காக மரம் பணம் கேக்குமா? கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. அந்த இரவு அவன் தூங்கவே இல்லை. நகர வாழ்க்கை, பணம், உயரம் எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்று பார்த்த முகங்கள், அந்த நிழல். அடுத்த நாள் காலை கார்த்திக் சொன்னான், அப்பா, இந்த வீட்டை விக்க வேண்டாம். நான் வாரம் ஒரு முறை கண்டிப்பா வர்றேன். நகரத்துல இருந்தாலும் இந்த கிராமத்தோட நிழலை நான் இழக்க விரும்பல. முருகேசன் எதுவும் பேசவில்லை. மகனை அணைத்துக் கொண்டார். ஆலமரம் அசையாமல் நின்றது. ஆனால் அதன் நிழல் இன்னும் அதிகமாக பரவியது. கதையின் நீதி. நாம் உயர்ந்த இடத்துக்குப் போகலாம், ஆனால் நமக்கு நிழல் கொடுத்த வேர்களை மறக்கக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிருங்கள்.